guys, welcome back to my channel. So channel ku pusa vandinga na Rahul and idu TN11 channel marakama subscribe pandrunga and பக்கத்துல இருக்க சின்ன bell icon click பண்றீங்க. So இன்னைக்கு ஆல்ரெடி டைட்டில் எல்லாம் பாத்திருப்பீங்க. கீழ டைட்டில் இருக்கும் எல்லாமே பாத்திருப்பீங்க நீங்க. எதை பத்தி சொல்ல போறேன் இன்னைக்கு அப்படினு. So அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பைக் பாத்தீங்கன்னா 2011 ல லான்ச் ஆயி 2018 ல ஸ்டாப் பண்ணியாச்சு இந்த பைக்கை. S1 2 வெர்ஷன் 2 வரைக்கும் எல்லாமே ஸ்டாப் பண்ணியாச்சு. இன்னமும் பக்காவா ஷோரூம் கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பைக் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பைக் தான் நான் சொல்லிட்டு இருந்தது. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னமும் ஷோரூம் கண்டிஷன் இன்னும் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ இதை எப்படிலாம் மெயின்டைன் பண்ணும் அண்ட் இவ்வளோ பாலிஷாக இவ்வளோ ஷைனிங்காக கலர் ஃபேட் ஆகாமல் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், இதான் பைக்கு. ஆல்ரெடி அந்த சினிமாட்டிக் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பைக்கு வேறு லெவலில் இருக்குது, பளிச்சுன்னு வச்சுருக்காரு. ஸோ சொல்லுங்கள் ப்ரோ, இவ்வளோ பளிச்சுன்னு. ஏன்னா என் பைக்லாம் பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கிறது இப்போ வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் பைக் தான். இதுக்கு முன்னாடி அந்த ஷைனிங் பைக்லாம் வச்சுருக்கும் போது கிளாசி ஃபினிஷில் வச்சுருக்கும் போது நான் என்ன போட்டு தொடச்சாலும் சரி, எவ்வளோ வாஷ் பண்ணாலும் வீட்டில் போட்டு தண்ணி போட்டு வாரம் வீக்லி கழுவ என்னென்னமோ பண்ணுவேன். அந்த ஷோரூமில் எடுத்த மாடல் வராது. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. வெயிலில் நிப்பாட்டுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, நார்மலாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் யூஸு சரி, பர்சனல் யூஸும் சரி, ரைடும் சரி, எல்லாமே நம்ம பண்ணுறது தான் பண்ணுறாங்க. பட் ஃபினிஷிங் பைக்கு இப்போ பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அந்த ஷோரூம் ஃபினிஷ் அப்படியே இருக்குது. ஸோ எப்படி ப்ரோ இப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன போடுறீங்க இந்த பைக்குக்கு? நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணுவீங்களா, அதை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷே பண்ண மாட்டேன் நான். வாட்டர் வாஷ் பண்ண 3 டைம்ஸ் தான் இது வரைக்கும் வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கேன். எடுத்த பைக் எடுத்து 3 டைம்ஸ் தான் பண்ணியிருக்கேன் நான். ஓகே. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணி வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாத் வச்சு அதுக்கப்புறம் வந்து வேக்ஸ் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு லிக்விட் வேக்ஸ் யூஸ் பண்ணேன். இது என்னது? 3M ப்ரீமியம் லிக்விட் வேக்ஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 333 வருது ப்ரோ. 3M பிராண்டு. ஸோ ஃபோக்கஸ் ஆகும்னு நினைக்கிறேன், பாருங்கள். ஸோ 3M பிராண்டு லிக்விட் வேக்ஸ். இது என்ன ப்ரோ பண்ணும்? இதை வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு எப்படி அப்படியே எடுத்து ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு கிளாத்தில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் லீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரப் பண்ணி பாலிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஃபினிஷ் வருது. ஆனால் என்ன இதில் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா டஸ்ட் பார்ட்டிகல் அங்கங்கே ஸ்ப்ரெட்டாக இருக்குது. அது இல்லாமல் வந்து கேப்பில் வந்து இந்த வந்து லிக்விட் வேக்ஸ் வந்து இதுவாகிடுது. இப்போ நம்ம பைக் அந்த பிளைனாக இந்த ஆர்சிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய இடம் கிடைக்கும். அந்த மாதிரி பைக்னா கூட பரவாயில்ல. இதெல்லாம் சின்ன சின்ன கேப்ஸ் நிறைய இருக்குது, நிறைய கேப். அதெல்லாம் அந்த எப்படி சொல்கிறது, பார்ட்டிகல் மைனூட் பார்ட்டிகல் வந்து இதுவாகிடுது, போய் உட்காந்துருது. ஓகே. அதுக்கு பதில் வேறு என்ன? அதுக்கப்புறம் தான் இதை விட்டு நான் அது மோட்டல் போனேன். ஷைன் அண்ட் கோ மோட்டல் இப்போ கையில் வச்சிருக்கீங்களா? இருக்கு, காட்டுங்க ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா மோட்டல் பிராண்டு ஷைன் அண்ட் கோன் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 445 400 ml. தெரியுதா? ஸோ இது மோட்டல் பிராண்டில் 445 ருபீஸ்க்கு 400 ml. இது எப்படி ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க? அப்படியே ஸ்ப்ரே மாதிரி ஜெனரலாக அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எல்லாமே யூஸ் பண்ணலாம். வீல்ஸ் மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன், மித்தபடி எல்லா ஃபேரிங்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எல்லா பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இரும்பு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸ்ப்ரே பண்ணிட்டு வைப் பண்ண வேண்டாம், துணி வச்சு தொடங்கி. இது காஸ்ட் தான் அதிகமாக இருக்குது, மித்தபடி இதில் ப்ராப்ளம் 400 ml. எவ்வளோ நாள் வந்துச்சு இது உங்களுக்கு? இது 6 months to 7 months தான் வந்துச்சு எனக்கு. எத்தனை வீக்லியா எப்படி வாஷ் பண்ணுவீங்க? மந்த்லி ஒன்ஸ். ஸோ மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? யூஸ் பண்ணுறேன். ஓகே. மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு எத்தனை மாதம் வந்துச்சு? 6 to 7 months. ஒரு 6 to 7 வாஷ் பண்ணலாம். அப்படி தான். நீங்கள் மேக்ஸிமம் கொஞ்சம் இதாக யூஸ் பண்ணிங்கன்னா 8 to 9 months அந்த மாதிரி ஒரு 2 மாதம் எக்ஸ்ட்ரா வரும். பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 500 ரவுண்டு வந்துடுது அரௌண்டு. வேறு என்ன ப்ரோ? வீலுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க? வீலுக்கு வந்து 3mm யூஸ் பண்ணுறேன். அது காட்டுங்க. வீலுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க? 3mm டயர் ட்ரெஸ்ஸர் யூஸ் பண்ணுறேன். ஓ 3Mல டயர் ட்ரெஸ்ஸர். இதை பாருங்கள், தெரியுதுங்களா? ஃபோக்கஸ் ஆகுதா? ஸ்ப்ரேவோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 ml வந்து 301. ஸோ 300 அரௌண்டு 301 வருது இது. ஸோ இது எப்படி ப்ரோ? இது நீங்கள் வந்து அப்படியே டயரில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே வைப் பண்ணி தொடச்சிடலாம். சூப்பர். வேறு என்ன ப்ராடக்ட்? ஸோ நீங்கள் எல்லாமே 3M பிராண்டு தான் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வேறு பிராண்ட் ஏதாவது? இல்லை, ஃபஸ்ட்டு நான் வந்து செயின் லூப் வந்து மோட்டல் தான் யூஸ் பண்ணேன். மோட்டல். ஓகே. நானும் மோட்டல் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே. மோட்டல் வந்து உங்களுக்கு தெரியும், மோட்டல் வந்து ஃபுல்லாக டஸ்ட் வந்து அப்படியே பிடிக்குது செயினில். ஓகே. செயின் நாய்ஸ் அதிகமாக வரதுனால வந்து மோட்டல் வந்து 3M போனால் 3M வந்து டஸ்ட் வந்து இல்லை. ஓகே. இது காட்டுங்க. இது வந்து 3M செயின் ஸ்ப்ரேவா? செயின் லூப். ஓகே. 3M செயின் லூப். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 328. மோட்டல் எவ்வளோ ப்ரோ வரும்? மோட்டல் வந்து இதோட காஸ்ட்லி ஒரு 100 to 400 வரும். 400 450 இருக்கு. ஆமாம், இதே சைஸ் தான். 400 அரௌண்ட் வாங்கினேன் ஒரு இதுக்கு போயிட்டு வரும்போது. இது 160 ml 328. இதில் என்ன அட்வான்டேஜ் சொல்கிறீங்க நீங்கள் மோட்டலை விட? இதில் என்ன பெஸ்ட்டு? இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டஸ்ட்டு வந்து சுத்தமாக பிடிக்காது செயினில். ரஸ்ட் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. மித்தபடி செயின் லூப் நல்லாவே இருக்குது. எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறீங்க ப்ரோ? இது வந்து ஒரு 6 to 7 months. 6 to 7 months. ஸோ இதை பாருங்கள், சரிதா? மோட்டல் 3M செயின் லூப். ஸோ இது 6 to 7 months. ஓகே. ஆமாம், நான் மோட்டல் யூஸ் பண்ணும்போது கூட இது 3M. நான் மோட்டல் யூஸ் பண்ணும்போது கூட அந்த ப்ராப்ளம் இருந்தது.
நீங்கள் ஒரு ரைடு சும்மா பக்கத்தில் எங்கே போயிட்டு வந்தாலே நிறையா அந்த ரஸ்ட் விட்டு செயின் கடகடன்னு சவுண்ட் வரும், திரும்ப க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும், வாட்டர் ஏதாவது பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பர். அது ப்ரோ இது வந்து ப்ரஷ், செயின் ப்ரஷ். நீங்கள் செப்பரேட்டாக அந்த செயின் ப்ரஷ் வாங்கி யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். அமேசானில் 120 வருது, இங்கே நார்மல் ஷாப்பில் 100 ருபீஸ்க்கு வந்துச்சு. 100. ஓகே, 100னா பரவாயில்ல, நீங்கள் சேஃப் உங்களுக்கு. இது நீங்கள் எதுவும் துணி இல்லை சின்ன ப்ரஷ் வச்சு தேய்ச்சி ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த பைக்கில் இதாங்க இந்த மாதிரி பாலிஷு இதெல்லாம் சொல்லியாச்சு. பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ தான் சொன்னார் அவர். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து ஃப்ரீ சர்வீஸ் கூட இன்னும் கொடுக்கல. இவரே வீட்டிலே தான் வந்து இன்ஜின் ஆயிலாக இருக்கட்டும், இல்லை ஃபில்டர், ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு எல்லாமே இவரே சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. முக்கியமான விஷயம் நம்ம பைக்லேயுமே கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு விஷயம் நம்மளே கற்றுக்கிட்டு நம்மளே பண்ணால் உங்களுக்கு காஸ்ட்டும் கொஞ்சம் உங்கள் பட்ஜெட்குள்ளே காஸ்ட் வரும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டரில் வந்து எத்தனை லிட்டர் ப்ரோ இதுக்கு இன்ஜின் ஆயில்? 1 லிட்டர் வருது. 1 லிட்டர். ஸோ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர், அதுக்கு வந்து 2 லிட்டர் தான் கணக்கு போடுவாங்க, அண்டு சர்வீஸ் காஸ்ட் வேறு போடுவாங்க. ஸோ அதில் மீதி 1/2 லிட்டர் எங்கே போகுதுன்னே தெரியாது. இதே நீங்களே வீட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 1/2 லிட்டர் மிச்சம் ப்ளஸ் சர்வீஸ் காஸ்ட் எல்லாமே மிச்சம். ஈஸி தான் அது பண்ணுறது, நீங்கள் கற்றுக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எதையும் உடச்சிடாமல் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக கற்றுக்கிட்டிங்கன்னா நல்ல விஷயம் அது. ஆனால் இவர் வண்டி வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நான் இப்போ என்னோடது ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சு செகண்ட் சர்வீஸ் முடிச்சிட்டேன். பட் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஆன பைக்கு, இவ்வளோ ரன்னிங் கண்டிஷன் ஆன இந்த பைக்கு இப்போயுமே நல்லா அந்த புது வண்டி எடுத்து எப்படி ஓட்டினா என்ன சவுண்டு வரும், என்ன அந்த வைப்ரேஷன் எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்குது. அது சொல்லுங்கள் ப்ரோ. இன்ஜின் ஆயில் நீங்கள் என்ன இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக் இன்ஜின் ஆயில் வந்து ஸ்போர்ட்டி ப்ரீமியம் தான் கொடுத்தாங்க. எனக்கு வந்து 1000ல ஹீட்டிங் இஷ்யூ இருந்தது. ஓகே ஓகே. நான் வந்து எடுத்தேன்னா 300 ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 300 யூஸ் பண்ணேன். 300 மோட்டர் 300 யூஸ் பண்ணேன், 300V யூஸ் பண்ணேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 வந்துச்சு. எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ இல்லை, பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது, ஸ்மூத்னஸ் சூப்பராக இருந்தது. அடுத்த அப்கிரேட் வந்து எனக்கு V2 சொன்னாங்க. அப்போ தான் லான்ச் ஆச்சு. லான்ச் ஆனால் நான் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்த்தேன். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1350 வந்துச்சு. ஆனால் வேல்யூ ஃபார் மணி தான். வண்டி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ்மாக இருந்தது. வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து 152 போச்சு எனக்கு. ஓகே ஓகே. இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணி ஸ்டாக் இன்ஜின் ஆயில் வந்து 135 தான் போச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் என்ன ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் வந்து எமகா தான் யூஸ் பண்ணேன். எமகா 250 ருபீஸ் வந்துச்சு கூலண்ட்டு. நான் அதில் வந்து அப்கிரேட் ஆகி மோட்டோல் யூஸ் பண்ணேன். இது வந்து அரௌண்ட் 383 வந்துது. 385. ஓகே, 1 லிட்டர் கூலண்ட் ஆயில். ஸோ கூலண்ட் ஆயிலும் நீங்களே நானே சேஞ்ச் பண்ணேன். எத்தனை கிலோமீட்டர்ஸ் கொன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க இந்த ஆயில் சேஞ்ச்? நான் வந்து எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருந்ததுனால கூலண்ட்டும் சேஞ்ச் பண்ணேன் நான். ஓகே ஓகே. எனக்கு வந்து 2 லிட்டர்ஸ் ஆச்சு. எனக்கு வந்து ரிசர்வ் டேங்க்கும் ஃபில் பண்ண வேண்டியதாக இருந்தது, க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்தது. ரேடியேட்டர் ஃபில் பண்ணி ரிசர்வ் டேங்க் கூட எனக்கு 2 லிட்டர்ஸ் தேவைப்படுது. 2 லிட்டர்ஸ் தேவைப்படுது. ஓகே, 800 ஆயிடுச்சு அது. சரி சொல்லுங்கள் ப்ரோ. வண்டி நான் இப்போ ஓட்டி பார்த்தேன், கொஞ்சம் தூரம் இங்கே சும்மா இந்த ரோட்லலாம் ஓட்டி பார்த்தேன். வண்டி இன்னமும் இவ்வளோ தூரம் ஓடி இருக்குது பைக்கு, அண்டு நீங்களும் இவ்வளோ தூரம் லாங் ரைட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருக்குது, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அந்த இன்ஜின் நாய்ஸே ஒன்றுமே வரல. மற்ற R15லாம் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்கும், ஒரு ஆயிடுச்சு ஒரு 2-3 வருஷம் ஆக போதுனால அந்த இன்ஜின் நாய்ஸ் வந்துடும். உங்கள் பைக்கில் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அந்த இன்ஜின் நாய்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பராக இன்ஜின் ஆயில் சேஞ்ச் வந்து 2000 to 3000 கிலோமீட்டர் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பன் கிளீனர் யூஸ் பண்ணுறேன். 3000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து கார்பன் கிளீனர் யூஸ் பண்ணுறேன். அது ஒரு 180 சம்திங் வருது. அது வந்து ஃபியூலோட மிக்ஸ் ஆகி யூஸ் பண்ணுறதுனால வந்து ஃபியூல் இன்ஜெக்ட் பண்ணுறதுனால கார்பன் டெபாசிட் ஆகிற அந்த வால்வு, பிஸ்டன் ஹெட்டு எல்லாமே கார்பன் வந்து கிளியர் ஆகி உங்களுக்கு எக்ஸாஸ்ட் வெளியே வந்துடும். ஓகே ஓகே. இப்போ நாங்களாம் அதை யூஸ் பண்ணலாமா நார்மலாக? இல்லை, எல்லா எமகா பைக்ஸ்க்கு வந்து இப்பயே வந்து 3000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து அவங்களே யூஸ் பண்ணுறாங்க, சர்வீஸே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகே. அப்படி நீங்கள் வந்து சர்வீஸ் வந்து ஷோரூமில் கொடுக்கல, ஷோரூமில் நிறைய பேர் இப்போ நிறைய எமகா ஷோரூம் கம்ப்ளைண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் ஷோரூமில் கொடுக்கல, நானும் வீட்டில் தான் பண்ணுறேன்னா அந்த கார்பன் கிளீனரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்ஜின் சவுண்ட் பக்காவாக இருக்குது. அந்த எப்படி சொல்கிறது, இன்னமும் அந்த புது வண்டியை எடுத்து வெளில எடுக்கிற அந்த இன்ஜின் சவுண்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்டு டிஸ்க் பிரேக் முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ எடுத்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. என் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா இப்போவுமே அந்த டிஸ்க் பிரேக் அந்த கம்ஃபர்ட் ஃபஸ்ட்டு இருந்த அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. திரும்ப சர்வீஸ் கொடுத்தனா ஏதாவது அந்த டிஸ்க் பிரேக் மாற்றினா தான் தெரியுது. உங்களுக்கு எப்படி ப்ரோ, நீங்கள் மாற்றினீங்களா? ஏன்னா ஷோரூம் கொடுக்கலன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் ஏதாவது டிஸ்க் பேட் மாற்றிருங்களா இல்லை மாற்றிருக்கீங்களா? வந்து ஸ்டாக் பிரேக் பேட் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே. ரெய்னி சீசனில் மட்டும் வந்து அந்த சாண்ட் பார்ட்டிகல்லாம் இதுவாகிறனால சீக்கிரம் வந்து பிரேக் பேட் வந்து டேமேஜ் ஆகுது. நானே வந்து டிஸ்மேண்டில் பண்ணி க்ளீன் பண்ணி போட்டுருவேன். ஓகே ஓகே. நீங்களே பண்ணிடுறீங்க. ஓகே ஓகே. என்ன பேட் யூஸ் பண்றீங்க? ஆஃப்டர் மார்க்கெட்ல ஏதாவது? இல்ல ஸ்டாக் பேட் தான் யூஸ் பண்றேன். ஆயில் மட்டும் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபுல்லா வந்து ரிமூவ் பண்ணிட்டு .4 யூஸ் பண்ணலாம்னு பாக்குறேன். அடுத்த லெவல் அப்கிரேட் பண்ணலாம். ஆயில் ஃபுல்லா 2 இயர்ஸ் 1 யூஸ் பண்ணனும் பண்றேன். நான் வந்து யூசர் மேனுவல் படி ஃபுல்லா சர்வீஸ் பண்றேன். ஓகே ஓகே. வீட்லயே யூசர் மேனுவல் வச்சு யூஸ் பண்றேன். நம்ம வீட்லயே பண்றாரு. என்னது இயர் யூஸ் பண்றாரு. ஓகே ஓகே.
அண்டு ஸ்க்ராச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பைக்கில் சுத்தமாக கிடையாது. பட் பைக்கை நீங்கள் வெளில எடுத்துகிட்டு போனாலே சரி கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் ஆகும். நீங்கள் நிப்பாட்டுற இடம்லாமும் கொஞ்சம் பார்த்து நிப்பாட்டுங்க. ஒரு எப்படி சொல்கிற பைக் பார்க்லாம் போய் நிப்பாட்டிங்கன்னா நிறையா வண்டிக்குள்ளெல்லாம் கொண்டு போய் விடாதீங்க. ஏன்னா நம்ம கரெக்டாக விட்டாலும் அவங்க எடுக்கும் போது எப்படி ஸ்க்ராட்ச் பண்ணுவாங்க. அண்ட் சின்ன சின்ன மைனூட் டஸ்ட் எப்படியும் படும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்குலாம் நல்லா ரோடு ஃபுல்லாக அந்த ஒரு அந்த இது இருக்கும், மண் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ப்ரோ பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எடுத்தோடனே தொடப்பீங்களா இல்லை தட்டி விடுவீங்களா, என்ன பண்ணுறீங்க? ஏன்னா வாட்டர் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொன்னதுனால கேட்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து டஸ்ட் இருந்துச்சுன்னா வந்து வாட்டர் வாஷ் பண்ணுவேன். ஒரு வாட்டி ஆஃப் ரோட் பண்ணும்போது அவங்க கூட ஆஃப் ரோட் பண்ணும்போது ஒரு வாட்டி ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. அப்போ மட்டும் ஃபோம் வாஷ் பண்ணேன். ஒரு 2 டைம்ஸ் தான், நான் 2 to 3 டைம்ஸ் தான் வாஷ் பண்ணியிருக்கேன் பைக். மித்தபடி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்து ஃபுல்லாக டஸ்ட்டை எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாலிஷ் அப்ளை பண்ணுவேன். ஓகே ஓகே ஓகே. ஆமாம், செஞ்சி ரைடு ஒரு டைம் ஆஃப் ரோடு, என் வீடியோவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்கும். செஞ்சி ரோடில் வந்து இந்த பைக் ஆஃப் ரோடிங் பண்ணோம், இந்த பைக்கை வச்சுலாம். அண்ட் அதெல்லாம் நல்ல டஸ்ட்டு. அதான் ஓகே கைஸ், வீடியோ அதை என் பண்ணிக்கிறேன். அண்டு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கை வந்து நீங்களே யூஸ் பண்ணுங்கள், மற்ற யாருக்கும் கொடுக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரைடிங் ஸ்டைல் இருக்கும். இப்போ நான் வேறு மாதிரி ஓட்டுவேன். கியர் ஷிஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட் ரேஞ்சில் கியர் ஷிஃப்ட் பண்ணுவேன், ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர்னு. சில பேர் நல்லா இழுத்து லாங் ரேஞ்சில் பண்ணுவாங்க. ஸோ பைக்கை வந்து நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களோ எண்டு வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வச்சிருக்க வரைக்கும் நீங்கள் மட்டுமே மெயின்டைன் பண்ணுங்கள். அடிக்கடி மாற்றாதீங்க, யார்ட்டையும் கொடுத்து நீ ஓட்டு நான் ஓட்டு அந்த மாதிரி பண்ண வேண்டாம். அண்டு வீடியோ என் பண்ணிக்கிறேங்க. see you people in the next video. So see you, tata, bye bye. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பூம்.